பிடிச்சவர் எந்த முறையில் ஃபினிஷிங் பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். ஹாய், திஸ் இஸ் இளையசங்கர். உங்கள் பில்டர் உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷனில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய 30 முக்கியமான செக்கில் இன்றைக்கி டே 11ங்க. நார்மலாக எல்லா பில்டர்ஸாக இருந்தாலும் சரி, மேசியாக இருந்தாலும் சரி, கைப்பிடிச்சவரை பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே பிளாஸ்டிங் பண்ணிடுவாங்க. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது ஓகே. பட் உங்களுக்கு தண்ணி இறங்குறதுல அதில் தான் மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் அதில் தான் இருக்கும். தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 3 டைப்பாக பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரிக் ஒர்க் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு கோப்பிங் காங்கிரட் போடுவாங்க. நீங்கள் M20 யூஸ் பண்ணி சில்லாட்ட ஒரு காங்கிரட் போட்டுருவாங்க. செகண்ட் வந்து கோப்பிங் காங்கிரட் போட்டாலுமே மேலே வந்து டைல்ஸ் ஒட்டிடுவாங்க. நம்ம வீட்டு போடுற டைல்ஸே வந்து எடுத்து அதை ஒரு 4 inch 5 inch கட் பண்ணி பேரப்பெட் வால் டாப்பில் ஒட்டிடுவாங்க. தேர்டு வந்து உங்களுக்கு மேலே வந்து கிரானைட் ஒட்டுவாங்க. இந்த டைல்ஸோட கிரானைட் போனால் என்னென்னா பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். பட் காஸ்ட் ரொம்ப இருக்கும். ஏன்னா கிரானைட்டில் வந்து 2 சைடுமே வந்து ஒரு நோசிங்கோ இல்லை எட்ஜ் பாலிஷோ இல்லை சாம்பரிங்கோ பண்ணணும். ஸோ இது வந்து காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் லுக் வைஸ் ப்ரீமியமாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெறும் மாடல் வச்சு ஃபினிஷிங் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் டைல்ஸ் ஓட்டுறீங்களா, இல்லை கிரானைட் ஓட்டுறீங்களா நீங்கள் பார்த்துக்குங்க. நாளைக்கு பார்க்கலாங்களா?